தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர்த்தொட அனுமதிப்பேன். அனுமதி 6. இன்று அனைவரும் உணவகத்தில் உணவருந்திவிட்டு வீடு திரும்பிய வேளையில் இரவு 9 கடந்துவிட்டது. அனைவரும் விடைபெற்று தம் தம் வீடுகளுக்குள் செல்ல சிவேஸ்வரனின் பார்வை எதிரே ராணியம்மா வீட்டின் சுற்றுச்சுவர் உள்ளே நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு வாகனத்திலிருந்து ஆட்கள் ஜாமான்களை இறக்குவதையும், பக்கவாட்டில் இருந்த படியின் வழியாகவும் போர்ட்டுகோவின் மேல் பால்கனி வழியாகவும் முதல் மாடிக்கு பொருட்களை ஏற்றுவதை நிறுத்தப்பட்டிருந்த தன் BMW வாகனத்தின் அருகில் நின்றவாறு ஜெயவர்மன் மேற்பார்வையிடுவதைக் கண்டு தேங்கி நின்றான். விக்கியை தூக்கி கொண்டு வந்த மதிவதனாவின் பார்வையும் தன் அண்ணன் பார்வையை தொடர்ந்து ஜெயவர்மன் மேல் விழுந்தது. அவனை கண்டதும் ஏதோ இனம் புரியாத உணர்வு தோன்றி வயிற்றில் பட்டாம்பூச்சியை பறக்கவிட இதயம் தாளம் தப்பி துடிக்க சட்டென்று பார்வையை விலகியவள் தன் அண்ணி மாலாவின் அருகில் சென்றாள். அவளிடமிருந்து விக்கியை வாங்கி கொண்ட சிவேஸ்வரனின் மனைவி மாலாவிடம் ஏதோ சொன்ன சிவேஸ்வர் தன் வண்டியிலிருந்து உணவுப் பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு தன் தோழனை நோக்கி சென்றான். அதை பார்த்தவளுக்கு ஏனோ சிரிப்பு வர, ஆரம்பிச்சிட்டாங்கய்யா முஸ்தஃபா முஸ்தஃபான்னு பாட என மெல்லிய குரலில் சொன்னவள். அது கேட்ட அண்ணி மாலா தன் சிரிப்பை அடக்குவதைக் கண்டு அவளை நோக்கி அடக்கிய சிரிப்பில் கன்னங்கள் துடிக்க தானும் சத்தமில்லாமல் சிரித்தவாறு தங்களின் வீடு நோக்கி சென்றாள். ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த தன் வாகனத்தின் மீது சாய்ந்தவாறு ஒரு காலை தரையிலும் ஒரு காலை மடித்தும் வைத்து நின்றிருந்தவன் அதிக விலை பெறுமதிப்புடைய கண்ணாடி மேஜைகளையும் மெத்தை பதித்த சுழல் நாற்காலிகளையும் ஆட்கள் இறக்குவதை கவனமாக விழி அசைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனின் பயன்பாட்டிற்கு என கிங் சைஸ் கட்டில், உடை மாற்றும் அறைக்கு தேவையான கண்ணாடியுடன் கூடிய மேஜை, சக்கரங்கள் பொருத்தப்பட்ட சிறு நாற்காலி போன்றவற்றை மிகுந்த ரசனையோடு நவீன அமைப்பில் தேர்ந்தெடுத்திருப்பதை பார்த்த சிவேஷ் நண்பனின் ரசனையை மனதிற்குள் மெச்சியவனாய் முறுவலித்தவாறு அவன் அருகில் சென்றான். வரவேற்பாய் இதழ் பெரியாமல் முறுவலித்தவனின் அருகில் சென்று வழக்கம்போல் இடையணைத்து லேசாக தழுவி, சாப்பிட்டியா என கேட்க, அதான் கையில் பிடிச்சிட்டு வந்திருக்கியே எனக்கு தானே, ஆப்பமும் ஃபிஷ் கறியும் என்று சிரித்து, நீ மாறவே இல்லடா என சொன்னான் ஜெயவர்மன். வியப்பில் கண்களை விரித்து பார்த்த சிவேஸ்வர், அட பாவி, வாசனையிலேயே மொத்தத்தையும் சொல்கிறியா என கேட்க, வாசனையெல்லாம் வரல, உன்னை பற்றி தெரிஞ்சதால் சொல்கிறேன். நம்ம எல்லோரும் காலேஜ் டேஸில் வெளியே போகும்போது தெரியாமல் ஒரு நாள் சொல்லிட்டேன் இதெல்லாம் பிடிக்குன்னு. அதிலிருந்து எங்கே போனாலும் இதைத்தான் ஆர்டர் பண்ணுவ, வாங்கிட்டும் வருவ என்று சிரிக்க புரிந்தவனாய் முறுவலித்து, சரி சரி நீ உள்ளே போய் சாப்பிடு, நான் இங்கே பார்த்துக்கிறேன் என்று துரத்தினான். சிவேஸ்வரனின் குரல் கேட்டு வெளியே வந்த ராணியம்மா, அதைத்தான் நானும் 1 மணி நேரமாக சொல்கிறேன், உன் ஜோட்டுக்காரன் கேட்க மாட்டிக்கிறாங்குமாரு என்று விட்டு ஜெயவர்மனை பார்த்து, வா வந்து உள்ளே உட்காந்து சாப்பிடியா எனவும், இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேலை முடிஞ்சிடும், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அதான் அப்போவே சாய் வேற போட்டு கொடுத்தீங்களே, உங்களை நிறைய தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்குது என்று சிறு சங்கடத்துடன் மொழிந்தவனின் தோளில் தட்டிய சிவேஸ்வர், இதெல்லாம் மதுரக்காரங்க குணம், மாற்ற முடியாது, நேரமாச்சு நீ போய் சாப்பிடு எனவும், என்றவன் தன் கண்காணிப்பு வேலையை தொடர்ந்தான். மொத்தமும் இறக்கி வைத்துவிட்டு பணம் வாங்கி கொண்டு ஆட்கள் கிளம்பியதும் உடல் கழுவி இலகு உடைக்கு மாறி சாப்பிட அமர 10 மணி ஆகிவிட்டது. அப்போதும் முகத்தில் சோர்வின் சுவடின்றி அமர்ந்திருப்பவனைக் கண்டு சிவேஷ் வியப்புடன் பார்க்க, குனிந்தவாறே பொட்டலத்தை பிரித்தவன், என்னை சைட் அடித்தது போதும், அந்த வெள்ளை டம்ளரை நகர்த்து என சிரித்தவாறே தண்ணீர் ஊற்றி வைத்திருந்த டம்ளரை அவன் பக்கத்தில் கொண்டு சென்றான் சிவேஸ்வர். நாளைக்கு என்ன வேலை என சிவேஸ்வர் கேட்க, நாளைக்கு கார்பெண்டர் வர சொல்லி இந்த ஃபர்னிச்சர் எல்லாம் செட் பண்ண சொல்லணும், கேபின்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் என்றான் ஜெயவர்மன் மெதுவாய் உண்டவாறே. நாளைக்கு சனிக்கிழமை, கூப்பிட்டா யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க, வார நாட்கள் வேலை முடித்து சம்பளம் வாங்குகிற நாள், இனி திங்கக்கிழமை தான் அவனுங்களை பிடிக்க முடியும் என, அடடா 2 நாள் வேஸ்ட்டாக போயிடும், நான் வர்கலா கிளம்புறேன், அவ்வளோ அக்கௌண்ட்ஸ் செக் பண்ண வேண்டியதுக்கு, போயிட்டு மண்டே மார்னிங் ஃப்ளைட்டில் வந்துடுவேன் எனவும் நண்பனை முறைத்தான் சிவேஸ்வர். ஏன் 2 நாள் என் கூட இருக்க மாட்டிங்களோ தோற, நாளைக்கு குலதெய்வம் கோயில் போகிறோண்டா, நீ வா, அங்கே கொடிக்குளம்னு ஒரு இடம், சுற்றி மலை வயல், பெரிய குளம், லோட்டஸ் பாண்ட் ரொம்ப அழகாக இருக்கும்,
நம்ம காலேஜ் டேயில் ட்ரெக்கிங்னு காசை கொட்டி கொடுத்து போனோமே, அதெல்லாம் சும்மா இங்கே எங்கள் குலதெய்வம் கோயில் போகிறதே த்ரில்லிங்காக ட்ரெக்கிங் போகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் என பரவசமாய் சொல்ல, சாப்பிட்டு கை கழுவியவன், ஏண்டா நீ ஃபேமிலியோடு போகிற இடத்துக்கெல்லாம் என்னைய கோர்த்து விடுற, ஆளை விடு, எனக்கு வேலை இருக்குது, ஹாலிடே கொண்டாடுற மூடில் நிலையில் நான் இல்லை என, உனக்கு வேலை எப்போ தான் இல்லாமல் இருந்தது, நாங்கள் எப்போவாவது தான் இந்த கோயிலுக்கு போவோம், அந்த கோயிலில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் வாடா என மறுப்பாய் தலையசைத்தவன் தன் மடிக்கணினியை எடுத்து ஏதோ வேலை செய்யத் தொடங்கினான். மதிக்காக சிறப்பு பூஜைடா, அது பாட்டுக்கு 4 மணி நேரம் நடக்கும், பூஜை முறைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், வாயேன், தாத்தா பாட்டி தவிர எல்லோரும் போகிறோம் எனவும் விசைப்பலகையில் வேகமாக தட்டி கொண்டிருந்த விரல்கள் அப்படியே நின்றன. ஒளித்திரையை வெறித்து பார்த்த விழிகள் தீர்க்கமடைந்தன. தலை திருப்பி, மலைக்கு போகிறேங்கிற, செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கியா எனவும், எப்போவும் நம்ம சைட் ஒர்க்ஸ் 3 பேரை கூட்டிகிட்டு போவோம், ப்ளஸ் டிரைவர் 2 பேர், ஏன் கேட்குற, எப்போவுன்னா அது சரி, இந்த திருமலை பிரச்சனை இருக்கிற நேரத்தில் இன்னும் கவனமாக இருக்க வேண்டாமா என்றான் சிறு சினத்துடன். அதுக்கு ஏன்றா கோவப்படுற, இன்னும் 5 பேர் வான்னா வரப்போகிறாங்க என தன்மையாய் சொன்னதும் திருப்தியின்றி தலையசைத்தான் ஜெயவர்மன். அவன் அந்த திருமலை சிட்டிக்குள்ளே சுற்றும் போதே கூட 1 3 9 பேரை கூட வச்சுருந்துக்கான். அவனோட ஒரு ஆள் 4 பேரை அடித்து காலி பண்ணிவான் போல், வெப்பன்ஸ் வேறு வச்சுருக்காங்க. நீ ப்ரொஃபஷனல் செக்யூரிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணு, இல்லை மலை போகிறத கேன்சல் பண்ணு எனவும் அதிர்ந்து பார்த்தான் சிவேஸ்வர். இதை நான் சொன்னேன்னா எங்கள் வீட்டில் எனக்கு டிட்னு கட்டிடுவாங்கடா, இப்போ திடீர்னு ப்ரொஃபஷனலுக்கு எங்கே போக, போலீஸை கூப்பிடலாம்னா அவனுங்க நமக்கு கூட வருவான்களா, அரசியல்வாதி கட்டுப்படுவாங்களா, ஏதும் கருப்பாடு இருக்கும்னு சந்தேகத்தோடையே இருக்கிற மாதிரி இருக்கும் என்றவன் யோசனையோடு நாடியை தேக்க, சிம்பிள், சரியான செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணிவிட்டு மலைக்கு கிளம்பு. டே பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போக வேண்டாம்னு சொன்னால் தாத்தா டென்ஷன் ஆகிடுவார், வேறு ஐடியா சொல்லு எனவும் அவனை ஒரு பார்வை பார்த்தவன் தன் அலைபேசியை எடுத்து மெதுவான ஆனால் அழுத்தமான குரலில் மலையாளத்தில் பேசினான். ஆரோன்னு வருமோ என ஏதேதோ சொற்கள் கேட்டு புரிந்தும் புரியாமல் அமர்ந்திருந்த சிவேஸ்வரை பார்த்து, காலையில் 8 மணிக்கு செக்யூரிட்டிஸ் வருவாங்க, அவங்க வந்தப்புறம் கிளம்பு எனவும் ஏதோ சொல்ல வந்தவன் அவனின் முறைப்பில் எச்சில் விழுங்கியவனாய், பொதுவாக 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோண்டா எனவும் கிளம்பிய கோபத்தில் பக்கத்தில் இருந்த பேனாவை எடுத்து அவனை நோக்கி எறிந்தான் ராஜா ஜெயவர்மன். சட்டென்று தன் தலையை விலக்கி தப்பிய சிவேஸ்வர் கேட்ச் என்று கத்தியவாறு அதனை அழகாய் 2 விரல்களால் கைப்பற்றியும் இருந்தான். அப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு, கண்ணை பொட்டையாக பார்த்தியே என்று விளையாட்டு குரலில் அங்கலாய்த்து கொண்டவனை கண்டுகொள்ளாமல் கோபத்தில் சுடு மூச்சுகள் வெளிவர இறுகிய முகத்துடன் தன் மடிக்கணினியின் ஒளித்திரையை முறைத்து பார்த்தவாறு இருந்த ஜெயவர்மன் அதில் ஆழ்ந்து போக, சற்று நேரம் அவனின் கோபத்தை வேடிக்கை பார்த்தவனிற்கு இவன் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறான் என்ற நினைப்பு. சரி, நீ வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் தூங்கு, நான் கிளம்புறேன் என்றவாறு கதவருகே சென்றவனை, எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க எனும் கேள்வி தேக்கியது. சந்தோஷத்தில் பற்கள் அனைத்தும் வெளியே தெரிய சிரித்தவாறு திரும்பியவனை பார்த்து ஜெயவர்மனின் கண்கள் முறைக்க, உதடுகள் ரகசிய சிரிப்பில் துடித்து கொண்டன. 6 மணிக்கு நீ வரியா, நான் ஓட்டுறேன், நம்ம 2 பேரும் என் ஃபார்ச்சூனில் போயிடலாம் என கொப்பளிக்கும் உற்சாக குரலில் பேசியவனை செல்லமாய் முறைத்தவாறு, வந்து தொலைக்கிறேன், ஆனால் நீ சொன்ன உங்கள் ஆளுங்க 10 பேரை வண்டிக்கு 2 பேராக ஏற்று, நீ உன் ஃபேமிலியோட வா, நான் உன் வண்டியை ட்ரைவ் பண்ணுறேன் என்றான் ராஜா ஜெயவர்மன். அன்று மருதபுரி கோட்டைக்கு இயற்கையும் சேர்ந்து காவல் காப்பதைக் கண்டு வியந்தவாறே தன் புறவையை செலுத்து கொண்டு வந்தான் கருப்பு புறவி வீரன் வீரசேனன். வேங்கையரும் அவரின் காவல் வீரர்களும் கண்ணிமைக்கும் பொழுது அளவு கூட அசராமல் 4 பக்கமும் பார்வையை சுழற்றியபடி வேங்கையரின் கண்ணசைவிக்கு ஏற்றவாறு முன் சென்றும் பின்வந்தும் தங்கன் இளவரசியை காத்து சூழ்ந்து வருவது கண்டவன் தானும் கவனத்துடன் விழிகளை சுழற்றியபடியே ஒரு பக்கமாகவே வந்து கொண்டிருந்தான். முன்னிரவின் 2ஆம் நாழிகையில் மருதபுரி கோட்டையை அடைந்ததும் தீப்பந்தங்களின் மஞ்சள் ஒளியிலும் பௌர்ணமிக்கு முந்தின நிலவின் வெண்ணொளியிலும் மிளிர்ந்த கோட்டையின் அழகு
கம்பீரம், உறுதி புலப்பட அனைவரும் கோட்டை வாசலை அடைந்து நின்றனர். கோட்டை வாசல் காவல் வீரர்களின் சோதனைச் சாவடி சிறப்பு பிரிவினர் வந்து சோலையூரின் காவல் தலைநகர் வேங்கையரையும் தங்களின் மாசேனை தலைவரின் மகளான வசந்தமாலையையும் கண்டு தலை வணங்கியவர்கள் பல்லக்கில் தங்கள் தேவி துயில்வதைக் கண்டு கோட்டை உச்சியின் காவல் கோபுரம் நோக்கி சமிக்கை செய்ய தம் அரச குடும்பத்தினர் வருகை அறிவிப்பு பேரிகை ஒலி முழங்க கோட்டையின் வாசல் கதவு திறக்கப்பட்டு அகழியை கடக்கும் பாலத்தின் குறுக்கு மரம் அகற்றப்பட்டது. மருதபுரியின் மக்கள் துயிலில் ஆழ்ந்திருக்க அரண்மனையின் நிலவு முற்றத்தில் இருந்தவாறே கோட்டை வாசலை நோக்கியவாறு மென்னடை பயின்று கொண்டிருந்த மருத நாட்டின் தலைவன் பெருவளத்தான் நன்மாறனின் கண்கள் கோட்டையின் வடக்கு வாற்றம் மேற்கு வாசல்களை கூர்ந்தவாறு இருந்தன. இளவரசின் வருகையை அறிவிக்கும் சிறப்பு பறை ஒலி கேட்டதும் அவர் நிம்மதி பெருக வேகமாக அரண்மனை வாசலை நோக்கி விரைந்தார். புறவியில் சென்ற மகள் பல்லக்கில் வருவது கண்டு அவரின் விழிகள் யோசனையில் சுருங்கின. தங்களின் தலைவனை கண்டதும் வேங்கையர் வீர வணக்கம் செலுத்த பல்லக்கை பூ போல இறக்கி வைத்த வீரர்களும் தலைவணங்கி நின்றனர். பறை ஒலி கேட்டு மருத நாட்டின் மாசேனை தலைவர் மருதநாயகமும் அவரின் மகனும் மருத நாட்டின் புறவிப்படை தலைவனுமான வெற்றிவேந்தனும் கூட அந்த வேளையில் விரைந்து வந்தனர். துயிலும் இளவரசியைக் கண்டு அவர்களும் குழம்பி நிற்க வசந்தமாலையின் மூலம் விவரங்கள் அறிந்த பெருவளத்தானின் முகத்தில் சிந்தனையின் முடிச்சுக்கள். கருப்பு புரவி வீரனின் பக்கம் அவர் பார்வை திரும்பவும் தன் புறவை விட்டு இறங்கியிருந்தவன் ஒரு அடி முன்வந்து தன் நெஞ்சில் வலக்கை குவித்து வைத்து தலை வணங்கி நின்றான். மயக்கத்தில் இருந்த இளவரசியை அவனின் சேடி பெண்கள் உதவியுடன் வசந்தமாலை அவளின் அறைக்கு எடுத்துச் செல்ல தன்னை வணங்கிய வீரசேனனின் தோளை தட்டி நன்றி கூறுவது போல் ஒருமுறை அழுத்தியவர் மருத நாட்டின் அரச விருந்தினனாக கவனித்து கொள்ளுமாறு மருதநாயகரிடம் பணித்துவிட்டு பெருவளத்தான் நன்மாறனும் தன் மகளின் அறை நோக்கி உள்ளே சென்றார். வேங்கையர் தங்கள் இளவரசி தனக்கிட்ட பணியை மறக்காதவராய் வீரசேனனின் அருகில் வந்தார். வீரசேனனின் நண்பனை அழைத்து வர அவனிடமிருந்து குறிப்புகளையும் சிறு துணியில் எழுதப்பட்ட செய்தியும் பெற்றுக்கொண்டு அவர் விடை பெற்று கிளம்ப வீரசேனனை விருந்தினர் மாளிகைக்கு அழைத்துச் சென்றான் வெற்றிவேந்தன். இந்திர விழா. தேவர்களின் தலைவன் இந்திரன் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன். அவனே பூமிக்கு வளங்களை நல்குபவன். அவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் சித்திரை திங்கள் முழு நிலவு நாளன்று குறிப்பிட்ட நல்வேளையில் வள்ளுவன் பறையறிந்து அறிவிக்க கொடியேற்றத்துடன் தொடங்கும் விழா தொடர்ந்து 28 நாட்கள் நடைபெறும். அதற்கு முன்பு நகரமானது சுத்தம் செய்யப்பட்டு பூங்கொத்துக்கள், மாவிலை, வேப்பிலை, தென்னையின் குருத்தோலை, தென்னம்பாளை போன்ற தோரணங்களால் அலங்கரிக்கப்படும். கோவில்களில் தெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். நாடே விழாக்கோலம் பூணும். பிடிந்தும் விடியாத காலையில் புள்ளினங்கள் இசைக்கத் துவங்கும் வைகரை வேளையில் மருதபுரி உயிர்த்தெழுந்து மறுநாளின் இந்திர விழா கொடியேற்றத்திற்கு தயாராக தொடங்கியது. எங்கு காணினும் மக்கள் உற்சாகத்துடன் நகர்ந்து கொண்டிருப்பதையும் தம் வீடுகளை நகரை சுத்தம் செய்வதையும் அலங்கரிப்பதையும் விருந்தினர் மாளிகையில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் வீரசேனன். கோட்டையின் வடக்கு வாயில் வழியாக விழாவிற்கு காணிக்கை பொருட்களை எடுத்தபடி மருதநாட்டு மக்கள் உற்சாகத்துடன் வருவதையும் பார்த்தவாறு இருந்தான். கோட்டை வாசலிற்கு மிக அருகில் இருக்கும் சிவாலயத்தில் சிறப்பு வழிபாட்டிற்கு வரும்படி அரசனிடமிருந்து அழைப்பு மற்றும் புதிய ஆடைகளும் வர தானும் கிளம்பி அங்கே விரைந்தான். அரசனின் யானை, குதிரை அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருக்க புத்தாடைகள் புனைந்து அலங்கரித்து மகிழ்வுடன் நின்று கொண்டிருந்தனர் மருதபுரியின் அரசவையின் அமைச்சர், சேனைத் தலைவர்கள், பாணர்கள், ஊர் தலைவர்கள் போன்ற முக்கியமானவர்கள் குழுமியிருந்தனர். அகில உலகையும் காத்து நிற்கும் சிவனின் சரிபாதியான தேவியே மனித உருக்கொண்டாளோ என்று மயக்கும் வண்ணம் பட்டாடை புனைந்து பொன்னாபரணங்கள் அணிந்து இளவரசிக்கு உரிய சின்னங்கள் தாங்கி நின்று கொண்டிருந்த சந்திரவதனாம்பிகையை கண்ட வீரசேனனின் கண்கள் இமைக்க மறந்தன. தன்னை கண்டு வரவேற்கும் விதமாக மலர்ந்த அவளின் புன்னகை கண்டு வீரசேனனின் வீர உள்ளம் ஏனோ சற்று நடுங்கி பின் சீரானது. பூஜை முடிந்து இறைவனின் வழிபாட்டில் வைக்கப்பட்டு இருந்த மலர் மாலைகள் இருந்த கூடையை கோவிலின் தலைமை ஓதுவர் எடுத்து வர அதனை அரசர் மற்றும் இளவரசிக்கு அணிவிக்கச் செய்ய அலங்கரிக்கப்பட்ட அரசனின் யானை அருகே அழைத்து வரச் செய்யப்பட்டது. அந்த ராஜ வேழம் தனது துதிக்கையில் மலர் மாலையை எடுத்த வேளையில் மங்கள வாத்தியங்களும் கோவிலின் மணிகளும் ஒலிக்கத் தொடங்க
முதலில் மருதநாட் தலைவனின் பெருவளத்தானிற்கு மலர் மாலையை அணிவித்த யானை, அடுத்து இளவரசி சந்திரவதனாம்பிகைக்கு அணிவிக்க மாலை எடுத்த வேளையில் கோட்டை வாசலில் அரசர்கள் வரும்போது ஒலிக்கும் வரவேற்பு பேரிகை ஒலி கேட்க அனைவரின் கவனமும் கோட்டை வாசலை நோக்கி திரும்பியது. கோட்டை வாசல் கதவுகள் திறக்கப்பட 4 வெண்ணிற குதிரைகள் பூட்டப்பட்ட பொன்னிறத் தேர் ஒன்று வேகமாக ஓடி வந்து கோவில் அருகில் நின்றது. தேரைச் செலுத்தி வந்தவனை நோக்கி அனைவரின் பார்வையும் நிலைக்க, பகலவனை பழிக்கும் நிறத்தில் வீரம் துலக்கும் முகத்துடன், அரசக்கலை என்றால் இதுதானோ என்று வியக்கும் வண்ணம் களை பொருந்திய முகம் மற்றும் உடல் பொலிவுடன் தேரினின்று இறங்கி சிம்மம் போல நடந்து வந்தான். சந்நிதி நேர் நின்று கடவுளை கைதொழுது பெருவளத்தான் நோக்கி திரும்ப, இளவரசிக்கு எடுத்த மாலையை பட்டத்து யானையாது தன்னிச்சையாக நகர்ந்து வந்து அந்த புதிய விருந்தினனின் கழுத்தில் அணிவித்து வரவேற்கும் விதமாக ஒருமுறை பிளறியது. கூடியிருந்த மாசையினத் தலைவர் மற்றும் முக்கிய பிரதானிகளின் வாயிலிருந்து சலசலவென மெல்லிய ஒலி கிளம்பியது. அதில் தனித்து ஒலித்தன புதியவன் பற்றிய அறிமுகச் சொற்கள். இளவரசன் ராஜா ஜெயசிம்மவர்மன். தொடரும்.